வணக்கம். இன்னைக்கு வந்திருக்கோம் சக்ராடா ஃபேமிலியா பார்சிலோனாக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி டூர் இதில் ஆரம்பிக்குது. இது வந்து நாங்கள் செல்ஃப் கைடட் ஆடியோ டூர் போட்டிருக்கோம். ஸோ ஒரு ஆப் இருக்குங்க, அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்லேயே டிக்கெட் வந்துடும். அப்புறம் அந்த ஆப்பை வச்சு நம்ம ஆடியோ கைடும் அதிலே வந்துடும். அதை வச்சு நம்ம போய் ஒரு இடம் இருக்கும். மேப் ஃபுல்லாக கிளியராக இருக்குது. அப்புறம் ஒரு 2 டவர் இருக்கான். அதில் நேட்டிவிட்டி டவர் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து எங்கே இருக்குதுன்னு தெரில. நான் உள்ளே போய் நான் எங்கே இருக்குதுன்னு காட்டுறேன். ஸோ வந்தாச்சுங்க. உள்ள செக்யூரிட்டி செக் இருந்தது, அதை முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளையாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் முடிக்காது. அதை இன்னும் கட்டலை. பிங்க் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் முடிச்சது. ஸோ இன்னும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. 18th செஞ்சுரிலேருந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஆண்டோனியா கவுடி, அவர் தான் ஆர்கிடெக்டு. அப்புறம் இது வந்து 12 டவர்ஸ் இருக்கான் சுற்றி இருக்குல்ல டவர்ஸ். இது 12 இருக்காங்க சுற்றி. ஸோ அது 4 வழியா என்ன சொல்கிறாங்க, ஒன்று 135 மீட்டர் டால். 4 பெரிய டவர் இருக்குது. அது இல்லாமல் 12 பெல் டவர்ஸ் இருக்குது. 12 பெல் டவர் வந்து 12 அப்போஸ்டல் அவங்கள குறிக்கிற மாதிரி இருக்கான். ஒரு ஹையஸ்ட் டவர் வந்து 172 மீட்டர், 172.5 மீட்டர் டால். மற்றபடி 4 டவர் வந்து ஒன்று 135 மீட்டர் டால். இதில் ஒரு டவர் நேட்டிவிட்டி டவர் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். The small tips. You see that tip? Yeah. It's under construction because. Still it is in other color, yeah. This whole part is under construction. The top under construction. All I've been doing is messing around with slide and seeing what to do. வாங்க உள்ள போலாம். டேங்கப்பா, என்ன ஹைட்டு! ஃபுல்லாக பெரிய பெரிய பில்லர் இருக்குங்க. கண்ணாடி வேலைப்பாடுகள்லாம் செம்ம அழகாக இருக்குது. அடாடாடாடா, சூப்பர் சூப்பர். என்ன உன்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்ன? It's big and the windows are colorful. For you? What do you think? It's nice. The top isn't that over there. Netta. Yeah. You see it? Oh, like a nest. It's like a net. Net. Okay. I think it's for construction. ஆமாம். அதோ நேட்டிவிட்டி டவர்னு போட்டிருக்கு. அங்கே போட்டிருக்கு அந்த போர்டில். ஆனால் அதுக்கு போகிற வழி என்னன்னு தெரியல. ஓ, இதுதான் நேட்டிவிட்டி டவர். Oh my God, we have to go up and we have to take the stairs. Oh, look how much stairs. So much stairs. பெருசாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்கு. பாருங்க ஸ்டேர்ஸு மேலே பாருங்க. அம்மா பிரம்மாண்டம் தான். ஐயோ, மாடர்னாக இருக்குது, அதே சமயம் அழகாகவும் இருக்குது. எங்கே இருக்கா? அது ஒரு தேடிட்டு இருக்கான். ஓ, இந்த கண்ணாடி பாருங்க, செம்மையாக இருக்கு. It's all red there. Yeah, it's like red and then blue. Then some parts are green. oh look there, it's more blue. இதுதாங்க மெயின் ஆல்டர். ஒரு மாடர்னாக இருக்கு இல்லை? ரொம்ப பெருசா இருக்கு. மாடர்னாக இருக்குது, பட் ரொம்ப பெருசாக இருக்குது. ஹியூஜாக இருக்குது. ஒரு மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஸ்டைலில் இருக்குது. ஆமாம், அந்த ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே மரங்கள்லாம் இருக்க மாதிரி, சுற்றி மரங்க மாதிரி இருக்குங்க. அருமையாக இருக்குது.
அம்மாடா, இதெல்லாம் பாருங்களேன். இது நான் தூரம் இருந்து பார்க்கும்போது சிமெண்ட்டுன்னு நினச்சேன். இது பேர் ஒழுன்ட்டு மார்பிள் போட்டிருக்கு. இந்த ஒரு இடம் ஒரு டெக்ஸ்டர் டிஃப்ரெண்ட். ஒரு பில்லர் கூட ஒரு மாதிரி இருக்குங்க. ஆமாம், அந்த பில்லர் ஒரு லெவல் வரைக்கும், இந்த லெவல் வரைக்கும். இந்த லெவலுக்கு மேலே கொஞ்சம் சொரன்னு இருக்கு, ஃபுல்லாக இல்லை. அது தொட்டு தொட்டு கூட பாலிஷ் பண்ணி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்றைக்கி சண்டேன்றதுனால சர்ச்சு முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் எங்களுக்கு 10:30 மணிக்கு, காலையில் 10 மணிக்கு முடிஞ்சிருக்கும். எல்லாம் டேபிள்லாம் எடுத்து வைக்கிறாங்க. கோட்டு மார்க் அது மாதிரி. இது லூக்கா, மேத்யூ, ஜான். இங்கே ஒரு பில்லரில், இந்த பக்கம் ஒரு பில்லரில். இந்த கண்ணாடியில் பாருங்கள் எவ்வளோ டீட்டெயில்ஸு, கலர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்க, அந்த டீட்டெயில்ஸ் தான். ஸோ லிஃப்ட் இருக்குது. நம்ம வந்து எலிவேட்டரில் நம்ம மேலே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. திருப்பி வரும்போது படிக்கட்டில் வரணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒன் வே தான் லிஃப்ட்டு. 1 வே டிக்கெட் தான். ரிட்டர்ன் வந்து ஸ்டெப்ஸ். ஸோ கஷ்டப்பட்டு நடந்து தான் வரணும். It shows what you can't do up there and shows you can't stick your phone. எலிவேட்டர்லேருந்து இறக்கி விட்டாங்க. இதுக்குள்ளே தான் எலிவேட்டர் வருது. அப்படியே இந்த பக்கம் வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ நமக்கு பார்த்து எப்படி போகணுன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் வியூ. ரைட். அடா இந்த பக்கம் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்சிலோனா தெரியுது. ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. பின்னாடி ஊரே தெரியுது. இந்த பக்கம் டவருங்க தெரியுது. அவ்வளோதான், நல்லாயிருக்கு. ஸோ லிஃப்ட் வந்தது இந்த டவரு. இது வந்துட்டு இது ஒரு கனெக்டிங் பிரிட்ஜு. அப்புறம் இந்த டவரில் நம்ம படிக்கட்டில் கீழே போகிறோம். அவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுனால வெயிட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நம்ம கீழேருந்து பார்ப்போம். ஹைடெக்டாக இருக்கா, எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு மாதிரி மாடர்ன் ஆர்ட்டாட்டம் இருக்குது அந்த காலத்துலேயே. இல்லை இது இப்போ பண்ணதான் தெரியல. ஏன்னா கட்டிக்கிட்டே இருக்காங்க. இது பாருங்க, இன்னும் கட்டுறாங்க. 2035 தான் முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் தெரியாது. ஆமாம், நம்ம இதே மாதிரி இன்னொரு டவர் பக்கம் போயிருந்தால் சி பார்த்துருப்போம். சி தெரியுது. இங்கே ஒரு புல்லட் ஆட்டம் வருது. துப்பாக்கியில் போட்டு சுடுற புல்லட் ஆட்டம் இருக்கு பாருங்க. இப்படி ஒரு பில்டிங்கு, அப்படியே கடல் தெரியுது பாருங்க. அடேங்க அப்பா. இது பாருங்க, இந்த பில்டிங் பழசாக இருக்கா. ஸோ 18th century கட்டணும்னு நினைக்கிறேன். இந்த பில்டிங் பாருங்க புதுசாக இருக்குது. ஸோ இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, இது கீழே இருந்து நம்ம பார்ப்போம். ஒரு மனுஷன் மாட்டம் அந்த ஹைட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ நான் கீழே இருந்து போயிட்டு அதுக்கப்புறம் அதை காட்டுறேன். ஒரு மரம் மாதிரி இருக்குங்க. ஒரு மரம் மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த மரத்தில் இருக்கும். அம்மா, கீழே எவ்வளோ குட்டியாக இருக்காங்க பாருங்க ஆட்கள். ஹைட்டுன்னா நமக்கு பயம். அதனால அது டாக்குன்னு எடுத்துகிட்டு கிளம்பலாமாங்க. இதுக்கு மேலே உஷாராக நடக்கணும். ஏன்னா படிக்கட்டுகள் அப்படியே போகுதுட்டான். சென்டர் பார்ட்டு. ஸோ அந்த பக்கம் லிஃப்ட்டு, இந்த பக்கம் லிஃப்ட் இல்லை. அதுதான் வித்தியாசம். ரைட்டு, நான் கட் பண்ணுறேன். இருட்டாக இருக்குது. ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. நான்
You could drop your phone. Oh, you could drop your phone. Oh my goodness, this is crazy. Don't drop your phone. Walking like Why? I will not, even if I fall, I will not fit anywhere. Egan could fit in there. That's the worst part. Egan will reach tomorrow. பயத்துல சிரிப்பு தான் வருது. Especially the parts where there's no. வந்தாச்சு. ஜெயிலுக்குள்ள இருந்து வந்த மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். என்ன சொன்னேன்? இந்த பக்கம் எல்லாம் ரெட். இந்த பக்கம் ஷேட்ஸ் ஆஃப் ரெட், To the bluer side. இந்த பக்கம் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ, green to blue. There's some different color. Like there's a little bit of red there and a little bit of green here, and some green on that side, and more green on that side. It's more blue dominant, but this side is more. இந்த இடத்துல பாருங்களேன், லைட் வருது. இந்த லைட்டுக்கு வா என்ன அழகா இருக்கு பாருங்க, சன்லைட்டுக்கு. வாவ். Sunrise அப்படியே. வா, எப்படி ரேஸ் வந்து பாருங்க பின்னாடி கண்ணாடியில். செம சூப்பர். பின்னாடி ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குங்க. வா, என்ன கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்களேன். ஃபுல்லாக அந்த கண்ணாடி கரெக்டாக வெயில் வரும்போது வரணுங்க, அப்போ தான் இந்த மாதிரி ஒரு அழகு தெரியும். பியூட்டிஃபுல்லாக இருக்குது கண்ணாடியில் அந்த லைட்டெல்லாம். உள்ளே போயிட்டு இது இன்னொரு பக்கம் வெளியில் வந்திருக்கோம். ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போங்க. எல்லாம் பெரிய பெரிய பில்டிங் தான், வேற ஒன்றும் இல்லை. கேமராவில் எல்லாம் உள்ளே அடக்க முடியல. அந்த பக்கம் நுழைஞ்சி இந்த பக்கம் வெளியில் வந்துட்டோம். ஸோ இதுதான் இந்த பக்கத்து வியூ. இதுதாங்க. என்னது? இந்த டூர் நாங்கள் போக போகிறோம். பார்சிலோனா. நாளையிலேருந்து 48 hours புக் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுக்கலான்ட்டு. இது இன்னொரு பக்கம் வியூ. இதிலெல்லாம் கதைகள் இருக்குங்க. பார்த்தீங்களா? இந்த க்ரூசிஃபிகேஷன் கதை, அப்படியே ஒரு ஸ்டோரியும் அப்படியே வந்து இது ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இது புது பில்டிங்க. ஆமாம், இது இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இது பாருங்கள், இது புது பில்டிங்கு, இது பழசு. நல்லா வெயில் அடிக்குதுங்க, சூப்பராக இருக்குது. குளிர் ஊர் போலாண்ட்லேருந்து இங்கே வந்து இருக்குது. ஒரு வார்ம்த், கொஞ்சம் சன்லைட், கொஞ்சம் விட்டமின் டி எல்லாம் தேவைப்படுது. ஸோ இங்கே ஒரு மியூசியம் இருக்குங்க. இந்த மியூசியமில் வந்து எப்படி கட்டினாங்கன்ட்டு இருக்குது இயர் வைஸ். இவர் தான் ஆண்டோனி கவுடி. அவர் தான் இறந்துட்டார். இறந்த பிறகு தான் இன்னும் நிறைய கட்டியிருக்காங்க. பிளானை போட்டு வச்சுட்டு போயிட்டார். அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி எத்தனை வருஷமாக கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஐயோ, இன்னும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. 2035 தான் முடிய போகுது. இதுக்கு அடுத்து ஆண்டோனி கவுடி கட்டினது வந்து இந்த காசா பட்டிலோ அப்படின்ற ஒரு வீடு. அதை போய் பார்க்க போகிறோம். அதை முடிச்சுட்டு காசா மீலா லா பெத்ரேரா அப்படின்னு இது ஒரு வீடு. இந்த 2 வீடும் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. நாளைக்கு வந்து இந்த பார்க் வீடு கூட அவர் தான் டிசைன் பண்ண வராங்க. எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு அப்படி இந்த ஊரில். ஸோ இதெல்லாம் ஆண்டோனி கவுடி உடைய ஒர்க். ஸோ இந்த ஒர்க்கில் எல்லாமே பாருங்களேன், டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்ட்.
நல்லா வித்தியாசமாக இருக்குது. அதில் ஒரு மீனிங் இருக்குது. அது வந்து நம்ம அதாவது மூன்றாவது கண் அதில் திறந்து பார்த்தா தான் தெரியும் ஏன் எதுக்கு கட்டியிருக்காரு, என்ன மாதிரி யோசிச்சிருக்காருன்னு. வாங்க மியூசியத்தை சுற்றி பார்ப்போம். வெறும் பெருசாக அதாவது ஃபோட்டோஸ் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இங்கே ஒரு கடை இருக்குது. ஸோ இந்த கடையில் இங்கே பாருங்கள் சவினியர் வாங்கிக்கலாம். அப்புறம் கடை இருக்குது. This one looks nice. And they are saying at least I have like interesting conversations. They asked இது என்ன நம்பர் தெரியல. அதான் நான் சொன்னேன், எல்லாத்தையும் அது முன்னாடியும் இருக்குதுங்க. எல்லாம் ஆட் பண்ணாலும் 33 வருது. அது வந்து ஜீசஸோட ஏஜ் இறந்தப்போ. அதனால செம்மல சூப்பர். Stick on your mirror. ஃபுல்லாக இந்த கண்ணாடி வச்சு தான் நிறையா இந்த ஊரில் கண்ணாடி. I think that's something to hang. There's something to stick on your mirror. And then அதாவது இந்த பார்த்தீங்களா நம்பரு, இந்த நம்பர் என்னென்னா இது வந்து இந்த 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 இதில் இது இந்த லைன் ஃபுல்லாக ஆட் பண்ண, இந்த லைன் ஃபுல்லாக, இந்த லைன் இப்படி எப்படி இப்படி 4 காலம் இந்த டிசைனில் எது ஆட் பண்ணாலுமே 33 வரும். 310 காம்பினேஷனில் இருக்கும். இட் இஸ் தி ஏஜ் ஆஃப் ஜீசஸ் when he died. அவ்வளோதாங்க, பார்த்துட்டு வந்துட்டோம். கடை சோவினியர் ஷாப்பு. ஒரு மேக்னெட் வாங்கணும். அதுக்கப்புறம் என் பையன் ஒன்று வாங்கினான். வாட் டிட் யூ பை? ஷோ இது பாருங்க, ஒரு பின், ஒரு பின், ஒரு பேக் பின். அந்த மரம் காட்டுறேன்னு சொன்னீங்களே, மரம் பாருங்க, அது வரைக்கும் பாருங்க. அதுதான் அந்த மரம். அந்த குட்டி பிரிட்ஜ் மேல, அந்த பிரிட்ஜ் மேலே தான் நாங்கள் போனோம். அந்த மரத்துக்கு மேலே. நான் போயிருக்கேன். ஆமாம், அதுக்கும் மேலே எவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்க. நம்ம அதில் போயிட்டு இறங்கி வந்தோம். இந்த வர வழியே அவ்வளோ ஒல்லியா இருந்துச்சு. அதுக்கு மேலே போனால் ஒன்றும் இடமே கரெக்டாக காமிக்கிறாருங்க. இந்த மரம் தான் இது கீழே இருக்க பிரிட்ஜு. ஸோ இங்கேருந்து இப்படி போனோம் லிஃப்ட்டில், இதை தாண்டினோம், அந்த பக்கம் படிக்கட்டில் வந்தோம். இல்லை அந்த பக்கம் ஃப்ரிட்ஜ் போனோம், இப்படி தாண்டினோம், இப்படி படிக்கட்டில் இருக்கும். மாற்றி மாற்றி சொல்கிறதே என் பொழப்பாக போச்சு.